திவ்யா, என்னம்மா தம்பி வந்துட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சாரிப்பா. எதுக்குமா சாரி? இல்ல, வீட்டுல அவன் என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். 2 நாள் 3 நாள் மேல எல்லாம் என்ன பார்க்காம அவனால இருக்க முடியாது. அவன் டூர் போயிருந்ததுனால இங்க நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வந்த என்னாலேயே அவனை பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியல. எமோஷனல் ஆயிட்டேன். திடீர்னு அவனுக்கு இதெல்லாம் சொன்னா அவனால எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் கொஞ்சம் பிடிவாதமா நடந்துக்கிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. சாரி. இதுல நான் தப்பா எடுத்துக்க என்னமா இருக்கு? நாங்க பண்ணதான் தப்புன்னு எனக்கு இப்ப கில்ட்டியா இருக்குமா? இல்லம்மா, எங்களோட சுயநலத்துக்காக வேரோட புடிங்கிட்டு வந்த மாதிரி உன்னை உன் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டோம். அப்படியெல்லாம் இல்லப்பா. நானே விருப்பப்பட்டுதான் வந்தேன். என்னால உடனடியெல்லாம் மாற முடியல. அது ஏன் தப்புதான். கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ். தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது எப்படிமா உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளிட முடியும்? சுப்பு போட்ட கண்டிஷன்ஸ்ல கூட எனக்கு அவ்வளவா உடன்பாடே இல்லை. அம்மா பண்ணது கரெக்ட் தான்ப்பா. நான் அவங்க பொண்ணா எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க அந்த கண்டிஷன்ஸை போட்டாங்க. தேவையில்லாம இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் அப்செட் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லப்பா, அவன் சின்ன பையன். அவனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாம இப்படி பண்ணிட்டான். முதல் முறையா நாம இன்னைக்கு கம்பெனிக்கு போறோம். இப்ப போய் நான் இப்படி எமோஷனல் ஆகி உங்களை எல்லாம் அப்செட் பண்ணிருக்க கூடாது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு போறோம். இல்லப்பா, நாம இன்னைக்கே போறோம். வேண்டாம்மா, நீ ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ்டா இரு. நாளைக்கு போலாம். இது நம்ம கம்பெனிங்கிறதுனால உடனே நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடலாம். ஆனா இதுவே வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இல்ல தட்ட முடியாத வேற ஒரு அபிஷியல் ஒர்க் போய் தான் ஆகணும்னா இந்த கவலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு போகதானே செய்வோம். அதனால இன்னைக்கே போறோம். நல்ல பிசினஸ் பர்சன் அடையாளமே இந்த ஆட்டிடியூட் தாமா. குட், இன்னைக்கே போலாமா? நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. உடனே கிளம்பலாம். திவ்யா, இங்க வாமா. இனிமே இந்த மொபைலை யூஸ் பண்ணுமா? தேங்க்ஸ்ப்பா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.